எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் மணிகண்டன். ஸ்ரீ தனலட்சுமி மலபார் ஆயுர்வேதா வைத்தியசாலையோட எம்டி. இது என்ன ஒரு வீடியோ பதிவு அப்படின்னா, இந்த மருத்துவத்தை பற்றினதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இருக்குது. அதாவது நம்ம பழங்காலத்து முறைகளில் நிறையா எந்த மாதிரியான பழக்க முறைகள்ல இருந்து பிரிஞ்சு வந்ததுங்கிறத பொறுத்து இது எதை சம்மந்தப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, யோகம். யோகம் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இது அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் எப்படி மாறி இருக்கு, எந்த மாதிரியான விஷயங்கள் மாறி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம மருத்துவங்கிறது மருத்துவத்தில் எல்லா மருத்துவமுமே சிறந்த மருத்துவம் தான். ஆனால் இந்த மருத்துவரை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுக்கிறதுல தான் நோயை குணப்படுத்த முடியும். ஏன்னா மருத்துவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான அனுபவத்தை வச்சுருப்பாங்க. இதை நம்ம சரியாக தேர்ந்தெடுக்கிறோமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கலாம். இது ஒன்றும் அவ்வளோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் கிடையாது. அவங்களோட அணுகுமுறையை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அலோபதி இருக்குது, யுனானி இருக்குது, ஆயுர்வேதம் இருக்குது, சித்தா இருக்குது. எல்லா மருத்துவமுமே ஒரு தனித்துவமான மருத்துவம். ஆனால் இப்போது காலப்போக்கில் நிறைய மாறிடுச்சு. நிறையா, அதாவது ஆரம்ப காலகட்டம் நான் சொல்ல வர்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழ் மருத்துவம் இதை பற்றினது ஹிஸ்ட்ரி எப்படி எழுதுனாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக கதைகள் முறைகள் எழுதுனாங்க. அது இலக்கியங்களாக இருந்தது, பாடல்களாக இருந்தது, நிறையா. அது நம்ம போய் ரொம்ப மொழிபெயர்த்து அப்படியே தொன்று தொட்டு வந்துச்சு. பட் ஆனால் என்னென்னா, மொழிபெயர்க்கக்கூடியதில் நிறையா அது எப்படி ப்ராக்டிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, எனக்கு அடுத்து இருக்கக்கூடிய தலைமுறைக்கு நான் சரியாக சொல்லித்தரனாங்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. நான் சரியாக சொல்லித்தரல அப்படின்னா அது மாறிடும். ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தங்க கிட்ட மாறும்போது அந்த விஷயங்களும் மாறி போயிடும். மருத்துவத்தில் அனுபவம் ஒரு சிறந்த முறை. உதாரணத்துக்கு, அப்போ இருந்த மண் வளமும் இப்போ இருக்கிற மண் வளமும் வேற. அதில் விளையக்கூடிய பொருட்களோட சத்துக்களும் வேற. இப்போது கரெக்டாக சொல்லணுன்னா, 90s முன்னாடி இருக்கலாம். ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குங்கிறது ஒரு யூகத்தில் தான் பேசணும். யூகத்தை எப்படி கணிச்சாங்க அப்படின்னா, முதல் முறையாக நோய் அப்படிங்கிறது அந்த காலம் ஆதிவாசிகள்ல இருந்துமே இருக்குது. அது நோய் எப்படி வரும்னா, சேராததை நம்ம சாப்பிடும்போது வரும். ஏன்னா அந்த காலத்தில் அது இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு ஆரம்பத்தில் தெரியாது. அப்போ அந்த காலத்துலேயும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது, தீர்க்க முடியாத நோய்கள் இருந்தது. அதை அவங்க கண்டுபிடிச்சது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, எதிர்வினையத்தை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் யூகம். இந்த மருத்துவத்தில் இந்த மருந்து சரியாக அவருக்கு செட் ஆகும் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நாடி பார்த்தாங்க ஃபஸ்ட்டு. இதை எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நூல்களில் இருந்து அவங்க எழுதி வச்சது கல்வெட்டுகளில், அடுத்து நூல்களாக வந்தது, நூல்களுக்கு அடுத்த புத்தகமாக வந்தது, புத்தகத்துக்கு அடுத்து எல்லாமே சரியாக வர மாதிரியான முறைகளுக்கு கொண்டு வந்துட்டாங்க. மன்னர் காலத்தில் அணுகுமுறை எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் பேசுகிறது யூகம் தான், பட் நான் படித்ததில் பேசுகிறது யூகம். அது மேக்ஸிமம் சரியாக தான் இருக்கும். சரியாக இல்லாத பட்சத்துக்கு அது என்னோடய கருத்தாக நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ஆராய்ச்சி இது பார்க்கணுங்கிறதுல ஒன்றும் இல்லை. ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப போகணும். அது இப்போது யூகத்தை பற்றி எப்படி கரெக்டாக சொல்லணும்னா, மாம்பழம் அது ஃபஸ்ட்டு பழங்களில் ரொம்பவும் ஒரு விதமான வாசனையை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. ஒரு மன்னர்கிட்ட கொண்டு போய் கொடுத்ததா ஒரு கதைகள் இருக்குது. அந்த மாம்பழம் அந்த வாசனையை வச்சு தான் இது ஒரு நல்ல பொருள் இல்லை, இது நல்ல பொருள் இல்லை, இது சுவைக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறது எங்கே வரும்னா, வாசனை வரும்பொழுது நாக்கில் எச்சி ஊறும். அந்த எச்சி ஊறும்போது தான் அந்த அந்த இதில் இருக்கிறவங்க ஓகே இது நம்ம சாப்பிடக்கூடிய பொருளாக எடுத்துக்கிட்டாங்க. அதை சாப்பிட்டும் பார்த்தாங்க, நல்லா இருந்தது. அதை அதுக்கப்புறம் தேடி பிடிச்சி பண்ணாங்க. இது மாதிரி தான் ஒன்றொன்னையும் செஞ்சுருப்பாங்க, கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி உணவு முறைகளை சமைக்கிறது அது தெரியும். அதுக்காக கற்காலத்தில் இருந்து வந்தது.